அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு இதுக்கான காரணங்கள்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அந்த என்ன காரணமோ அதை நம்ம செய்யாமல் இருந்தாலே நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் இதிலேருந்து நம்ம விடுபட்டுடலாம். அதான் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்த பெரிய விஷயமாகிறது. ஒரு சின்ன விஷயந்தான் நடந்திருக்கும். அந்த விஷயத்த திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு அதையே எல்லார்ட்டையும் சொல்கிறது பார்க்குறவங்களாம். காலையில் ஒரு சின்ன இன்சிடெண்ட், அவங்க கடைக்கு போயிருந்திருப்பாங்க. அங்கே ஏதோ ஒரு சின்ன வாக்குவாதம், கடையில் கடைக்காரருக்கு இவங்களுக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்திருக்கலாம். இல்லை போகும்பொழுது எதுக்கு டூ வீலர் ஏதோ தெரியாமல் தவறெல்லாம் இவங்க மேலே இடிச்சு, ஏதோ ஒரு சின்ன விஷயம் தவறு இவங்க மேலே இல்லாமல் எதிரில் உள்ளவங்க மேலேயா இருந்திருக்கும். அதுக்கு நம்ம அப்பயே சொல்லிவிட்டு ஏதோ தீர்த்திருப்போம், ஏதோ ஒன்று பேசியிருப்போம், இல்லை சாரி சொல்லியிருப்பாங்க. அந்த பிரச்சனையை அப்பயே விட்டுட்டு அதை வந்திருந்திருந்தீங்கன்னா அது அதோட முடிஞ்சிருக்கும். அது ஸ்ட்ரெஸ்லேயோ மன அழுத்தத்துலேயோ கொண்டு விடாது. அதை பார்த்தீங்கன்னா அன்னைக்குள்ளே அது பெரிய விஷயம் நடந்த மாதிரி அதை திரும்ப திரும்ப வீட்டில் ஒரே புலம்பி ஒரே கத்துறது. அப்புறம் பக்கத்தில் எல்லாத்தையும் யாரை பார்க்குறீங்களோ, ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் இப்படி நடந்துச்சு, இதுமாரி இருந்துட்டு என்ன இப்படிலாம் இருக்கிறாங்க மக்கள், இப்படிலாம் இருக்காங்க பாரு, அப்படிலாம் இருக்காங்க பாருட்டு அப்படியே நெகட்டிவாகவே பேசிட்டு, அதுதாங்க ஒரு சின்ன விஷயத்த நம்ம பெரிய விஷயமா, பெரிய பிரச்சனையாக அதை பேசிகிட்டே இருக்கிறது. இப்போ வீட்டிலே கூட பார்த்தீங்கன்னா, ஒரு மாமியார் மருமகள் இருக்குது, ஏதாவது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கும். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை அதோட அதை கிளியர் பண்ணிவிட்டு அதை விட்டுட்டிங்கன்னா அது அன்னையோட பிரச்சனை ஆகிடும். அது அப்படியே கண்டினியூட்டியாக ஆகிட்டு இருக்கும். அதை போட்டு குழப்பிட்டு அதை அவங்க வீட்டில் யார்கிட்டையாவது சொல்கிறது, ஹஸ்பண்ட் வந்தால் சொல்கிறது, அப்புறம் அம்மாட்ட சொல்கிறது, இந்த மாதிரி இது தொடர்ந்தால் தான் அடுத்தடுத்து அவங்க எதிர்க்க உள்ளவங்க மேலே நம்மளுக்கு கோவங்கள் அதிகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம சொல்ல போகிறதுக்கு யாருமே பாசிட்டிவாக சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்க. அப்படியா நடந்துச்சு அப்படின்னு ஒரு நெகட்டிவாக உங்களுக்கு சொன்னது இன்னும் கொஞ்சம் மண்டையில் ஏற்றிப்பீங்க இல்லைங்களா? இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்கிறேன். அப்போ சின்ன விஷயங்களை நாம் சின்ன விஷயமாகவே பார்த்தோம்னா மன அழுத்தம் வராமல் இருக்குங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்போ எந்த ஒன்றும் டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடணும். அந்த விஷயம் நடக்க தான் செய்யும். லைஃப்னால் என்ன ஏற்றம் இறக்கங்கள், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், சின்ன சின்ன இன்சிடெண்ட் நடக்க தான் செய்யும். அதை நம்ம சின்ன விஷயமாகவே எடுத்துக்கொண்டு அதை லீவிச் அப்படி தான் அதை விட்டுட்டு போகிறது. இன்னொன்று ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்றுக்கொள்ளுதல். எது நடக்குதோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ள பழகிக்கணும். நிறைய எக்ஸ்பெக்டேஷனை நம்ம வாழ்க்கை நிறைய போயிட்டுருக்கோம் இல்லைங்களா? அந்த எக்ஸ்பெக்டேஷனை விட்டுட்டு ரியாலிட்டி, இதுதான் உண்மை, இதுதான் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்பெக்டேஷனை குறைக்கிறது. அதாவது ஏற்றுக்கொள்ளுதல்னா இப்படி தான் நீங்கள் காலையில் ஒரு விஷயம் நீங்கள் நினச்சிருப்பீங்க இப்படி நடக்கணும்னு, அது நடக்காமல் போயிருக்கலாம். அதுக்கு உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் மாமனாரோ உங்கள் மாமியாரோ இல்லை குழந்தைங்களோ கூட காரணமாக இருந்திருக்கலாம். அதுக்கு நம்ம அவங்க மேலே கோபத்தை காட்டியோ அதை அதிகப்படுத்தும். அந்த எக்ஸ்பெக்டேஷனை நம்ம ரியாலிட்டி இதனால தான் இது நடந்துச்சு, சரி இன்றைக்கி இல்லையா அதை இன்னொருத்தரை செஞ்சுக்கலாம், இன்னொருத்தரை போய்க்கலாம். அதை மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல என்ன ஈவினிங் நான் சீக்கிரம் வந்துடுறேன், எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. கடைசியில் அவங்க ஆஃபீஸ் விஷயமாவோ இல்லை நண்பர்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி இதை மாதிரி வராமல் போயிடுச்சுன்னா அது அந்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆகிடுதுன்னா ஏற்றுக்கொள்ள மறந்துடாது. அதுக்கு அகைன்ஸ்டாக வந்துச்சுன்னா அது ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இருக்கிறதுல. சரி இன்றைக்கி போக முடியல, நான் ஏதோ வேலை வந்துச்சு, நம்ம இன்னொரு நாள் போகலாம் அப்படின்ட்டோம்னா அந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, ரெண்டு பேருக்குள்ள அந்த வாக்குவாதம் இதெல்லாம் இல்லாமலே இருக்கும் இல்லைங்களா? அதுதான் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது. எது ஒன்று நடக்குதோ அதை ஏற்றுக்கொள்ளுதல். இப்போ இயற்கையிலே நம்ம வெயில் மழை நம்ம வெளியில் போவோம் வந்துடும், இதெல்லாமே இயற்கை. அதுக்குள்ளே சில பேர் புலம்பிகிட்டே இருப்பாங்க, ஐயோ வெயிலை பாறேன், மழையை பாறேன், எப்படி நான் போகணும்னு நினச்சிட்டு நான் போக முடியல அப்படி இப்படின்னு புலம்பியை தீர்த்து அந்த பக்குவத்தை ஏற்றுக்கொள்ளுதல் பக்குவங்கிறது நீங்கள் கரெக்டாக ரியாலிட்டியை உண்மையை புரிஞ்சுட்டு நம்ம எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிட்டு நம்ம எதிர்கொண்டோன்னு வச்சிங்களேன், அது மன அழுத்தத்துலேருந்து ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து நம்மளை குறைக்கிறதுக்கான ஒரு ரிலீஃபாக இருக்கும். இது ரெண்டாவது. மூணாவது பார்த்திங்கன்னா, குற்றம் குறை காணுதல். எல்லாத்துலேயுமே குற்றம் குறை காணிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயம் அகைன்ஸ்டாக யார் எதிரில் நிற்கிறாங்களோ அவங்கள்ட்ட உள்ள பாசிட்டிவே பார்க்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட என்ன குறை இருக்கோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அதுதான் தெரியும். அப்போ இப்போ இதுக்கு ஒரு அழகான ஒரு கதை கூட முன்னாடி பழைய காலத்து கதை கூட சொல்லியிருப்பாங்க. அதை மாதிரி ஒருத்தர் ரொம்ப மன அழுத்தத்தில் அந்த இடமே பிடிக்காமல், அந்த வீடே பிடிக்காமல், இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூரில் போய் நம்ம இருந்துடலாம், இங்கே உள்ளவங்களாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியூரில் வேலைக்கு மாற்றிக்கிட்டு அங்கே போய் அந்த ஒரு இடத்துல போய் இருப்பார்.
நாங்கள் இருந்த இடத்துல வந்து ரொம்ப மக்கள் சரியே இல்லை, ஒருத்தருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஹெல்பிங் டெண்டன்சி இல்லை, எல்லாமே ஒரு மாதிரி இருக்கிறாங்க. எனக்கு இந்த படத்தில் இருக்கிறத விட நம்ம வேறு ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனநிலையோடு போவார். அவர் அங்கே போனாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னு தன்னொட்ட இருக்கிறத சுமந்துக்கிட்டு தான் போகிறார். அதை நம்ம ஒரு இடத்துலேருந்து சேஞ்ச் ஆனாலும் நம்மளே தூக்கிட்டு போகக்கூடாது, அதை இறக்கி வச்சுட்டு போகணும். இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் பக்கத்து வீட்டில் உள்ளவங்ககிட்ட கேட்குறாரு, நான் வந்து இங்கே ஏன் வந்தீங்கிறதுக்கு ரீசன் சொல்லுவார். எனக்கு அந்த ஊர் பிடிக்கலங்க, அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் ரொம்ப சரியே இல்லை, அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, இங்கே உள்ளவங்களாம் எப்படிங்க இருக்காங்க, இந்த ஊர் மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த வீட்டில் உள்ளவர் வந்து கொஞ்சம் ஏஜானவர், நல்ல வயது முதிர்ந்தவர். இவர் கேட்டதை பாட்டுட்டு அவர் வந்து இவர் என்ன சொன்னாலும் இவர் இப்படி தான் எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க இங்கே உள்ள மோசமானவங்க தாங்க, இங்கெல்லாம் அப்படி தாங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுவார். சொல்லிட்டு இவர் பேசிகிட்டே இருக்கும் பொழுது அவங்க காலனி அதுலேருந்து இன்னொருத்தவங்களும் அவங்க குடி வந்திருப்பாங்க. அவங்களும் அந்த டைம் அவர் வெளியில் போனவர் இவங்க பேசிகிட்டு இருக்கக்குள்ள வந்து வருவார். நீங்கள் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்லுவார், நாங்கள் இருந்த இடம் ரொம்ப நல்ல ஊருங்க, நல்ல மக்கள்லாம் இருந்தாங்க, அங்கெல்லாம் எங்களுக்கு விட்டு வரவே மனசு இல்லை, இங்கே வந்து வேலை நிமித்தமாக இங்கே வர மாதிரி ஆயிட்டு, அதனால தான் எங்களுக்கு இங்கே வந்துட்டோம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, இங்கே எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னது. இங்கே உள்ள அதே ஆள், அதே முதியவர் அவருக்கு பதில் சொல்லுவார், இங்கே உள்ளவங்கெல்லாம் ரொம்ப தங்கானமாங்க, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே தான் இங்கே எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். இது இருவேறுபட்ட பதில்கள் சொல்கிறாரு அவர். முதியவர் சிரிச்சிட்டே தான் சொல்லுவார். சொல்லிவிட்டு அப்புறமா அவர் சொல்லுவார், நாம் எந்த இடத்துல இருக்கிறோங்கிறது இல்லை, நாம் எப்படி அவங்கள பார்க்குறோமோ அப்படி தான் அவங்க நம்மளுக்கு தெரிவாங்க அப்படிங்கிறத முடிப்பார். அதுதாங்க உண்மை. நாம் எப்படி எடுத்துக்கிறோமோ, எப்படி எதிரில் உள்ளவங்கள பார்க்குறோமோ, நான் நல்லவன் நினச்சிட்டு பார்த்தோம்னா நல்லவங்களாகவும், கெட்டவங்கன்னு பார்த்துட்டு கெட்டவங்களாகவும் தான் தெரியுங்க. அப்போ நம்மளுடைய சுமைகளை எங்கே போனாலும் சுமந்துக்கிட்டே போகக்கூடாது அப்படிங்கிறது தான் அடுத்த பாயிண்ட்டு. நாம் அதை இறக்கி வச்சுட்டு போங்கங்க. நம்ம வந்து பார்க்கும் பார்வை தான் நம்மளுடைய மன அழுத்தத்துக்கு காரணம். ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கான பதிலை நீங்கள் நாசுக்கு அழகாக சொல்லிவிட்டு நீங்கள் விலகிட்டிங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் வராது. ஆனால் எதிரில் உள்ளவங்க நெகட்டிவாக கேள்வி கேட்டாங்கன்னா கூட அதை டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிற அந்த பக்குவமும் வரணும். அந்த பக்குவம் வந்துச்சுன்னா எதிரில் உள்ளவங்க சுற்றி உள்ளவங்கள்ட்டேருந்து நம்ம சமாளிச்சுட்டு நம்மளுக்கு வரலாம். அப்போ நாம் வந்து சுற்றி உள்ளவர்களை நல்ல கோணத்திலே பார்த்தோம்னா நம்மளுக்கும் மனசு ரிலாக்ஸாக இருக்கும். அப்போ பாசிட்டிவிட்டியோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது மறைமுகமாக சொல்லணும்னா, நாம் பாசிட்டிவிட்டியாக இருந்தோம்னா நம்ம மனசும் பாசிட்டிவிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. அடுத்து சில பேர் பார்த்திங்கன்னா, நான் அடுத்த பாயிண்ட்டு ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படுறது. ஃப்யூச்சரை பற்றி இன்றைக்கி செய்கிறோம் இந்த செயல், இதுக்கு பின்னாடி என்ன கிடைக்கும், பின்னாடி எப்படி இருக்கும், நாம் எப்படி இருப்போம், நம்மளுக்கு குழந்தைங்களாம் நம்மளை பார்த்துக்குவாங்களா, நம்ம பிள்ளைங்களாம் நல்லா இருக்குமா, அதுங்க எங்கே இருக்கும், இதை மாதிரி பழசு நினச்சிட்டு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோமே, அவங்க வீட்டில் அந்த பிள்ளைங்களை நல்லா வச்சுப்பாங்களா, நம்ம வீட்டுக்கு வர மருமகன் நம்மளை வச்சுக்குமா, இதை மாதிரி ஃப்யூச்சரை நினச்சி ஃபீல் பண்ணோம்னாலும் ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் அதிகமாகுங்க. அப்போ நம்ம ஃப்யூச்சரை பற்றி கவலைக்கூடாது, நடக்கிற விஷயத்துக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணி எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணலாம், அதை எப்படி பண்ணணும்னா ஃப்யூச்சர் தானாகவே நல்லா அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு வயசாக போது என்னுடைய பிள்ளைங்கள்லாம் என்னை பார்ப்பாங்களோ பார்க்க மாட்டாங்களோ, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி புலம்பி ஃபீல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. சில பேர் வந்து பொண்ணை கட்டி கொடுக்க போகிறோம், பொண்ணு அங்கே போய் எப்படி இருக்க போதோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. கவலைகளை தேடி தேடி போகிறது, நம்ம தானாக தேடி வர கவலைகளை விட்டுட்டு கவலையில் தேடி ஃப்யூச்சரில் இந்த கவலை அந்த கவலைன்னு படுறது, அதுதான் வந்து ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப அதிகமாக யோசிக்கிறது. அது கூட மன அழுத்தத்துக்கு, இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமாக இருக்கும். அப்புறம் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம், அஞ்சாவதாக இது நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு விஷயத்தில் இறங்குறோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி செய்யாமல் பல சிந்தனைகள் பல செயல்களில் ஈடுபட்டோம்னா நிச்சயமாக மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் வரதாங்க செய்யும். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ சில பேர் வாக்கிங் போவாங்கங்க. காலையில் வாக்கிங் போனாங்கன்னா அவங்க கூடவே அவங்க செல்ஃபோனும் இருக்கும். கான்சன்ட்ரேஷன் வாக்கிங்கில் மட்டும் இருக்காது, அது பாட்டில் ஃபோனில் யார்கிட்டையாவது பேசிக்கிட்டு அதனுடைய சிந்தனைகள்லாம் ஒருநிலைப்படுத்த முடியாமல் இருக்கும். நான் நிறைய டிரைவர்லாம் பார்க்குறோம், ஃபோனை பேசிக்கிட்டே ரோட்டில் போயிட்டுருப்பாங்க, கார் ஓட்டிகிட்ருப்பாங்க. நம்மளுக்கு உட்காந்துருக்க நம்மளுக்கு ஐயோ இவங்க கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் இருக்காங்களே, எப்படி வண்டி ஓட்டுவாங்களோங்கிற பதட்டம் இருக்கும், நம்மளையும் பதட்டமாக்கிடுவாங்க.
அந்த மாதிரி உள்ளதுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து காரணமாகிடுது, மன அழுத்தமாக. ஒரு செயலில் இறங்கினோம்னா கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதிலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா அது நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு படிக்கிறீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ் 2 hours படிக்கிறீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக படிப்பில் மட்டும் வச்சுருங்க. சில பேர் பார்த்திங்கன்னா பக்கத்தில் செல்லை வச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டே படிக்கிறது, டிவியையும் பார்த்துக்கிட்டு கான்சன்ட்ரேஷன், அப்போ வந்து படிக்கவும் முடியாது. அப்போ நம்மளுக்கு அந்த மன அழுத்தம் வரும், இன்னும் படிக்கலையே, இன்னும் அந்த வேலையை முடிக்க முடியலையே. ஒரு வேலையை முடிக்கக்குள்ளே 2 வேலையை மாற்றி மாற்றி செஞ்சோம்னா 2 வேலையுமே தடுமாற்றம் ஆகிடும். அப்போ மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் வரதானே செய்யுங்க. அது ஒன்று. இப்போ நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ண போகிறீங்க, கொஞ்ச நேரம் நம்ம மனசை ரிலாக்ஸ் வச்ச போகிறீங்கன்னா ஃபுல்லாக அதில் செலவிடணும். ஒரு குழந்தைய வச்சுட்டு விளையாடுங்க, அந்த ஃபுல் கான்சன்ட்ரேஷன் குழந்தை கூட விளையாடுறது. ஒரு புக்கை படிக்க எடுக்கிறீங்கன்னா அதில் 1 மணி நேரம் அதுக்கு ஆழ்ந்து படிக்கிறது. இதை மாதிரி ஒரு தோட்டக்கலைக்கு போகிறீங்கன்னா அதில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் அதில் பண்ணால் மனம் ரிலாக்ஸ் ஆகும், அந்த மனம் பக்குவம் அடையும், நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாமல் இருக்கும். ஆக நம்மளுக்கு மன அழுத்தத்துக்கு காரணம் வேறு யாருமா இருக்கிறது இல்லைங்க, நாம தான் சூழ்நிலை காரணமாக இருக்கிறது இல்லை. நாம தான் சூழ்நிலையை உருவாக்கிக்கிறோம். சூழ்நிலை உருவாக தான் செய்யும். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிட்டு நம்ம மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ நான் வந்து ஒரு 5 பாயிண்ட் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 5 பாயிண்ட் தான் மன அழுத்தத்துக்கு அதிகமாக காரணமாக இருக்கிறது இல்லைங்களா. என்னென்ன பாயிண்ட் அப்படின்னு திரும்ப நான் சொல்கிறேன் ஒரு முறை. ஃபஸ்ட்டு வந்து சிறிய பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக ஆக்காமல் இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? சிறிய பிரச்சனையாகவே பாருங்கள் அப்படிங்கிறது தான் முதல் பாயிண்ட் இல்லைங்களா. அப்போ நம்மளுடைய மனசு தான் அதுக்கு காரணம். ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கணும். 2வது பார்த்திங்கன்னா, இன்றைய பிரச்சனையை நாளைய பிரச்சனையை ஆக்கிறது. இன்றைய பிரச்சனையை பற்றி யோசிக்கிறத, இது கண்டினியூட்டி, இதுக்கு எப்படி இருக்கும் ஃப்யூச்சரில் அப்படின்ட்டு ஓவர் திங்கிங் பண்ணுறது, ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படுறது. அப்போ ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படாமையும் ஓவர் திங்கிங் பண்ணாமையும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் 2வது முக்கியமான காரணமாக இருக்குது நம்ம இல்லைங்களா. அதுமாரி 3வது பார்த்திங்கன்னா, ஏற்றுக்கொள்கிற பக்குவம். என்ன நடக்குதோ ரியாலிட்டி, எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கிட்டு ரியாலிட்டி நம்மளுடைய இதனால தான் இது நடந்திருக்கு, இதை நம்ம இன்னொரு முறை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கொள்கிற பக்குவம். எந்த ஒரு நடந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ்லேருந்து அவாய்ட் பண்ணலாம். இது 3வது பாயிண்ட்டு நம்ம பார்த்தோம். அடுத்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது, ஃபோக்கஸ் பண்ணுறது. அது வந்து ஒன்றில் மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், பலதில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அது ஒன்று நம்ம செஞ்சோம்னா அது ஒரு மன அழுத்தத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப காரணமாயிடும். அப்புறம் பாசிட்டிவிட்டி 5வது ஒன்று. அதாவது எங்கு சென்றாலும் நம்மளுடைய சுமைகளை சுமந்துட்டு இருக்கக்கூடாது. நாம் எந்த பார்வையில் பார்க்குறோமோ அந்த பார்வையில் தான் அது தெரியும். அப்போ பாசிட்டிவிட்டியோடு இருக்கணும். எல்லாத்தையுமே பாசிட்டிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாமல் இருக்கும். இந்த 5ஐயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே மன அழுத்தத்திலேருந்து விடுபடலாம், நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து விடுபடலாம். ஆக இது எல்லாத்தையும் விட இன்னும் நம்ம மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குன்னா நம்மளுடைய மனநிலையை எப்படிலாம் வச்சுக்கலாம் அப்படின்னாலும், ஒன்று தியானம் பண்ணுறது, உடற்பயிற்சி செய்கிறது, மூச்சு பயிற்சி செய்கிறது, விருப்பமான பொழுதுபோக்கு வச்சுக்கிறது, பாட்டு கேட்குறது, ஓவியங்கள், பெயிண்டிங் இதெல்லாம் பண்ணுறது, ஃபிஷ்ஷு மீன் வளர்த்து அதை ரசித்து அதனுடைய நம்மளுடைய மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு அதில் ஈடுபடுறது, செடி கொடிகளுக்கு தண்ணி ஊற்றி அதுங்க கூட உரையாடி பேசுகிறது, அனிமல்ஸுக்கெல்லாம் சாப்பாடு வச்சு அதை பார்த்து ரசிக்கிறது, இல்லாதவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது, முடியாதவங்களுக்கு உதவி செய்கிறது, இதை மாதிரி விஷயங்களை நெகட்டிவாக பேசாமல் இருக்கிறது, பாசிட்டிவாக அதிகமாக யோசிக்கிறது. எல்லாரையும் நெகட்டிவாக இருந்தால் கூட நம்ம பாசிட்டிவாக பார்த்துட்டு நம்ம டேக் இட் ஈஸியாக போகிறது, இதெல்லாம் செஞ்சோம்னா நம்மளுடைய மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும். அப்படிங்க நம்ம எப்பொழுதுமே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் இருந்தாலே நம்மளுக்கு கோபம் வராது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை டேக் இட் ஈஸியாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.